ஹாய் கைஸ், வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல மூவ். இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கீழே போய் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிது. அகெயின் மறுபடியும் புட் சைடு ஒரு பெரிய என்ட்ரியே கிடச்சிது. அண்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கால் சைடு போய் அப்படியே அங்கேருந்து அரைக்க ஆரம்பித்தவன் அரைன்னா 11 மணிலேருந்து 2:15 வரையும் அரைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே உடச்சிட்டு மேலே போய் ஸோ இன்னையோட ஓப்பனையும் உடச்சிட்டு மேலே போய் ஸ்ட்ராங் ஆனால் ஸோ இந்த கேண்டில் இருந்தால் எல்லாருக்குமே என்ட்ரி சூப்பராக இருந்திருக்கும். கிளியராக போயிட்டிங்கன்னா டார்கெட் 1லேருந்து டார்கெட் 2 வரையும் கிளியராக அடிச்சிருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது சப்போர்ட்டை உடைக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 கேண்டில் அகெயின் இங்கேருந்து ஸ்டெப் 3. ஸோ இதுக்கு மேலே போகிறதுன்னா நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன். பட் ஆனால் அவ்வளோ தூரம் போவானான்னு கன்ஃபார்ம் இல்லை. அதுக்காக இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருந்தேன் பாருங்கள். இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் அங்கேருந்து அப்படியே இது வரையும் இறங்கிட்டான். ஸோ லாஸ்ட் கேண்டில் இதோட மார்க்கெட் முடியும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் நம்ம லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக அக்யூரேட்டாக வந்து ஒர்க் ஆகிருக்குன்ட்டு. இது வந்து நான் குரூப்பில் கொடுத்தது. ஸோ இந்த பிரேக்கிங் பாயிண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா குரூப்பில் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த என் குரூப்பில் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புட் சைடு ஒரு நல்ல என்ட்ரியாக இருந்தது. ஸோ நம்ம பிரேக்கிங் பாயிண்ட் லெவல் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் கேப்சர் பண்ண முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பீரி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகி எங்கே போனாலும் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே வந்தால் மட்டும்தான் ட்ரேட். ஓகேவா. மார்க்கெட் கீழே போயிடுச்சு, இங்கே போயிட்டு இருக்கிறான், இங்கேருந்து இங்கே வந்தால் ட்ரேட் இருக்குன்னா எடுக்க மாட்டேன். ஓகேவா. என் செட்டிங்ஸ் இந்த எல்லைக்குள்ளே வந்தால் இங்கேருந்து மேலே போய் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இங்கே ஒரு டோஜி கேண்டில் போச்சு, அவன் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே இங்கே வரும்போது நான் என்ட்ரி எடுப்பேன். இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா கிளியர் கட்டாக இங்கே போகலாம். ஸோ லெவல்ஸுக்கும் இதே மாதிரி தான். இங்கே இறங்கிட்டான் டக்குன்னு இங்கே மேலே போயிட்டான்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி. இங்கேருந்து இந்த டோஜி கேண்டில் இங்கே என்ட்ரி கொடுத்தோம்னா அழகாக இது வரையும் பிடிக்கலாம். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டு நம்ம வெளியில் போகலாம். ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ, சப்போர்ட்டிங் மீ.